ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் WH கொஸ்டின் என்னன்னு படிக்க போறோம். ரைட், இப்போ பாருங்க, டிட் யூ ஈட் என்னது? சாப்பிட்டியா? வில் யூ கோ? போவாயா? டிட் யூ கம்? நீ வந்தாயா? ரைட், இப்போ பாருங்க, நான் கேட்கிறோம், வாட் டிட் யூ ஈட்? என்ன சாப்பிட்டாய்? இங்க வந்து நான் ஓம் நான் சாப்பிட்ட நான் இல்ல நான் சாப்பிடலையா சொல்லுவோம், இல்லத்தானே? என்ன சாப்பிட்ட நீங்கள்? நான் சாப்பிட்ட நான் ஐ ஏட் ரைஸ். நான் சோறு சாப்பிட்ட நான். அடுத்தது பாருங்க, வில் யூ கோ? போவாயா? வேர் வில் யூ கோ? எங்கே போவாய்? அப்ப நான் போவேன், ஐ வில் go to Jaffna. நான் யாழ்ப்பாணத்துக்கு போவேன். Did you come? வந்தாயா? How did you come? எப்படி வந்தாய்? அப்ப நான் வந்தேன், I came by car. நான் கார்ல வந்தேன். இப்ப பாருங்க, கேள்வி என்னத்துல ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், W பாருங்க, இந்த WH ஆரம்பிக்குது. W அல்லது H ஒரு क्वेश्चन ஆரம்பிச்சா அதுதான் WH questions. பேசிக்கா பாத்தீங்கன்னா what, which, when, why, where, how many, how much, how far, how long. பாத்தீங்களா, H W அல்லது H ஆரம்பிக்குது. அது ஆரம்பிச்சாதான் WH questions. இவ்வளவுதான் WH questions. இப்ப இந்த விஷயமும் அதுவும் தெரிஞ்சாலே, அதாவது yes or no questionும் WH questionும் தெரிஞ்சாலே நீங்கள் இங்கிலீஷ்ல மெட்டாக்கள்கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். இப்ப நாங்கள் பேசிக்கான இந்த WH questions questions words நான் கொஞ்சம் எழுதி விடுறேன். பாருங்க, what, which, when, why, where, how many, how much, how far, how long. What என்ன, which எது அல்லது எந்த, when எப்பொழுது, why ஏன், where எங்கே, how எப்படி, how many எத்தனை, how much எவ்வளவு, how far எவ்வளவு தூரம், how long எவ்வளவு காலம் அல்லது எவ்வளவு நீளம். சரியா? இந்த பேசிக்கான இந்த WH வச்சுக்கொண்டு, சரியா, இந்த क्वेश्चंस வேர்ட்ஸ் வச்சுக்கொண்டு நீங்கள் வீட்ல பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். வேற வேற வேர்ப ஆட் பண்ணி நீங்க டெய்லி வந்து ஒரு 10 क्वेश्चंस எடுத்து எழுதி அதுக்கான ஆன்சரை நீங்க எழுதி பழகினீங்க என்றாலே உங்களோட பேசிக் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். நீங்கள் வந்து பிராக்டிஸ் நல்லா பண்ண இன்னும் ஈஸியா போய் கொண்டிருக்கும். உங்களுக்கு இந்த மெத்தட் விளங்கிடும். அப்படி உங்களுக்கு சின்ன குழப்பமா இருந்தா இந்த வீடியோவை திரும்ப பிளே பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்தா பலமையா சொல்ற விஷயம் தான், நீங்க தாராளமாக கால் பண்ணியோ இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம். எனவே இது விளங்கி இருக்கும் என்று நம்புறேன். இனி அடுத்த பாடத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you guys. Bye.